பினாங்கு மாநிலத்தை சேராத வியாபாரிகள் அனுமதிக்கப்பட்ட மாதங்களுக்கு வெளியே இந்திய கலாச்சார பொருட்களை விற்பதை கட்டுப்படுத்தும் விதிமுறையை மாநில முதல்வர் சவுகொன்யோ தற்காத்து பேசியுள்ளார். அது ஒன்றும் நீதி மறுக்கும் செயலல்ல, மாறாக நியாயமற்ற போட்டிகளில் இருந்து உள்ளூர் வியாபாரிகளை பாதுகாக்கும் நோக்கத்தை கொண்டதென அவர் கூறினார். இந்த விதிமுறை கடந்த 5 ஆண்டுகளாகவே அமலில் உள்ளது. அதைவிட முக்கியம், பினாங்கு இந்திய வணிகர் சங்கத்தின் கோரிக்கையை தொடர்ந்தே இது அமல்படுத்தப்பட்டது என்றார் அவர். உள்ளூர் வியாபாரிகளுக்கு தீபாவளிக்கு மட்டுமே நல்ல விற்பனை கிடைக்கிறது. இந்நிலையில் வெளியார் நடத்தும் திடீர் தீபாவளி சந்தைகளால் அந்த வியாபாரமும் படுத்து விடுவதை சுட்டிக்காட்டி அச்சங்கம் கோரிக்கையை முன்வைத்திருந்தது. தவிர இந்த திடீர் விற்பனைகள் உரிய அனுமதிகள் மற்றும் வரி விதிப்புகளை பின்பற்றவில்லை என்றும், சில நேரங்களில் பினாங்கு மக்களை பினாமியாக பயன்படுத்தி வெளியூர் நிறுவனங்கள் வணிகம் செய்வதாகவும் முதல்வர் கூறினார். அதற்காக வெளியூர் வியாபாரிகள் முற்றிலும் தடை செய்யப்படவில்லை. பிப்ரவரி முதல் மே வரை அல்லது மாநகர மன்றம் அனுமதிக்கும் போது விற்பனை செய்யலாம் என அவர் தெளிவுபடுத்தினார். ஜூலை 9ஆம் தேதியன்று புக்கிட் முர்தாஜாமில் உள்ள பேரங்காடியில் நடந்த ஓர் இந்திய கலாச்சார விற்பனை சந்தையில் அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட வீடியோ வைரலானதை தொடர்ந்து இந்த விவகாரம் பூதாகரமானது. கோலாலம்பூரில் இருந்து வந்திருந்த வியாபாரிகள் தங்களிடம் முறையான பெர்மிட் இருந்தும் தாங்கள் இந்நாட்டு குடிமக்கள் என்ற போதும் சம்மன்கள் வழங்கப்பட்டதால் குழப்பமடைந்தனர். இதையடுத்து பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் ஏ குமரேசன், நகராண்மை கழக முன்னாள் உறுப்பினர் டேவிட் மார்ஷல் உள்ளிட்டோர் இந்த விதிமுறை சட்டப்பூர்வமானதா என்ற கேள்வியையும், பினாங்கு மாநிலம் சமத்துவ வாணிபத்தை ஆதரிக்கிறதா என்ற சந்தேகத்தையும் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது.